ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவ தூதர்களின் அப்பம். 78ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பரிபூரணமாய் அனுப்பினார். தூதர்களின் அப்பமாயிருந்த மன்னாவை எடுத்து கர்த்தர் இஸ்ரவேலருக்கு அப்பமாக கொடுத்தார். 2 பேருக்குமே ஒரே உணவாய் மாற்றிவிட்டார். அப்படியானால் இந்த மன்னா எப்படிப்பட்டது? மன்னாவை புசிக்க வேண்டுமென்றால் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? முதலாவது, தூதர்களுடைய மன்னா என்பது தேவனுடைய சமூகம்தான். வேதம் சொல்கிறது, மத்தேயு 18:10, தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். தேவ சமூகம் நமக்கு அப்பமாய் மாற வேண்டுமென்றால் நாமும் எப்போதும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாகவும் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது ராஜா 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய சன்னிதானத்தில் பரிபூரண பேரின்பமும் உண்டு என்று அவர் மகிழ்ந்து களி கூர்ந்தார். பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு, நோவா போன்ற பரிசுத்தவான்களின் வாழ்க்கையெல்லாம் வாசித்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் மேன்மை என்ன? அவர்கள் தேவ சமூகத்தை எப்போதும் உணர்ந்தவர்களாயும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே நீங்களும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருப்பீர்களாக. அவருடைய பிரசன்னம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அருமையான மன்னாவாக விளங்கும். 2வது, தூதர்களை குறித்து வாசிக்கும் போது அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று நாம் அறிகிறோம். மார்க் 8:38. பரிசுத்தமானது அவர்களுக்கு மன்னாவாக விளங்கியது. நாம் இந்த தூதர்களின் அப்பத்தை புசிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது, சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது என்று எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 5:11. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை காக்கிறதுடன் அசுத்தத்திலிருந்தும் அசுத்தத்தை நடப்பிக்கிற துன்மார்க்கத்திலிருந்தும் வேறுபட்டவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமான தேவ தூதர்கள் பரிசுத்தமான தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி துதிக்கிறார்கள் அல்லவா? அதுபோலவே பரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்து நாமும் தேவனை போற்றி துதிப்போமாக. 3வதாக, தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருந்தார்கள். பணிவிடை செய்வதே அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பரலோக மன்னாவை புசிக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக விளங்க வேண்டும். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல ஊழியம் செய்ய வேண்டும். பூர்வமாய் தகப்பனின் பணியை மகன் முழு இருதயத்தோடு செய்வதைப் போல நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவ தூதர்களின் மன்னாவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம்! அதற்கு தகுதியான வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது அவசியமல்லவா? இன்றைய நினைவிற்கு யோவான் 6:51, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இன்றைய வேத வாசிப்பு காலை நீதிமொழிகள் 1 மற்றும் 2ஆம் அதிகாரங்கள், மாலை 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தூதர்களின் மன்னாவாகிய தேவ சமூகத்தை நித்தமும் நாடுவோம்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.